الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: ولقد آتينا داود وسليمان علما. وقال: الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما. اللهم آمين. இல்லாமல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் அவன் ஒருவனையே துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னூனாவிற்கு பிறகு சூரத்துன் நம்ல் இருந்து ஒரு வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தில் குறிப்பாக இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நபிமார்களுக்கு அளித்த முஅஜிசாக்கள் பற்றி, இன்னும் மற்ற மனிதர்களை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கொடுத்த சிறந்த இடத்தை பற்றி, இன்னும் அதற்கான அழகான காரணங்களை பற்றியும் நமக்கு அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ عِلْمًا, திட்டமாக நிச்சயமாக நாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்மை வழங்கினோம். இங்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரு நபிவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அருளாக அல்லாஹ் சொன்னது இல்மை வழங்கினோம், அறிவை வழங்கினோம், ஞானத்தை வழங்கினோம். அந்த இரண்டு நபிமார்களும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், இல்மை கண்டு ஆனந்தப்பட்டார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வகாலா, இருவரும் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அந்த இறைவனுக்கே, அந்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும், புகழ் அனைத்தும் வல்ல ரஹ்மானான அல்லாஹு அஸ்ஸ வஜல் அவன் ஒருவனுக்கே. அந்த இறைவன் தான் ஃபضலனா அலா கஸீர், அல்லாஹ்வுடைய
நிறைய முஃமினான மக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு இந்த சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன். இங்கே வார்த்தைகளை கவனிக்கணும். முஃமின்களில் சிறந்த இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கான். இல்மின் மூலமாக பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியும். அல்லாஹுடைய பொதுவான செய்தியும் பொதுவான நியதியும் இதுதான். அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான், உயர்த்துவான் ஈமான் கொண்டவர்களை, இல்ம் உள்ளவர்களை. ஆக நம்முடைய இல்ம் நமக்கு மேலும் அதிகமான உயர்வுகளை மட்டுமே தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே சமயம் எந்த அளவுக்கு நம்முடைய இல்ம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் ரீதியாக வெளிக்காண்பிக்கப்படுமோ, எந்த இல்ம் நமக்கு அமல் வடிவில் நம்முடைய வாழ்க்கையில் உதவிகரமாக இருக்குமோ, அந்த இல்ம் மட்டும்தான் நமக்கு அதிக உயர்வுகளை கொடுக்குமே தவிர, அமல் அல்லாத செயல் வடிவத்தில் நாம் கொண்டு வர விரும்பாத அல்லது செயல் வடிவம் கொடுக்கப்படாத எந்த ஒரு இல்மும் நமக்கு நல்ல விஷயங்களை, நல்ல முடிவுகளை, நல்ல நோக்கங்களை நமக்கு பொதுவாக வழங்கினார்கள். ஆக இல்மு கத்துக்கும் பொழுது, அறிவை உள்வாங்கும் பொழுது உணர்ந்துக்கணும், இந்த இல்ம் குறிப்பாக மார்க்கம் சம்பந்தமான இல்ம் நமக்கு சாதாரண ஒரு இல்மு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு வழங்கிய இல்முகள் இது. நபிமார்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மக்களுக்கு எடுத்து சொன்ன இல்மு இது. இந்த இல்மு சரிவர இன்னைக்கு மக்கள் உணராத ஒரு மிகப்பெரிய காரணம் தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் பலதரப்பட்ட பிரிவுகளாக பிரிந்திருக்கிறதுக்கான காரணம். அல்லாஹுடைய செய்தியை சரியாக கற்றுக்கொண்டிருந்தால் இன்னைக்கு நாம அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின்பால் ஒரே கொடையின் கீழ் நின்று கொண்டிருப்போம். இதுவும் அல்லாஹுடைய நாட்டம் தான். நம்முடைய சோதனை களமாக இது இருக்குது. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றிகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறோமோ, குறிப்பாக உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு 4 மனிதர்கள் நம்மை மரியாதை நிமித்தமாக, மரியாதை மிக்கவராக, கண்ணியங்கள் நிறைந்தவர்களாக நம்மை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எத்தனை அமல்கள், ட்ரெஸ் போடக்கூடிய விஷயத்திலையும் பார்க்கலாம்ல, ஏதோ ஒண்ணு போட்டு சுத்திட்டு இருக்க மாட்டோம். அந்த உடைகள் அணியக்கூடிய அந்த விஷயங்கள்ல கூட என்ன இந்த மனிதர்கள் பார்த்தா நல்லபடியா இருக்காருன்னு ஃபீல் பண்ணணும். ஆக நாம பிற மனிதர்களின் கண்ணியங்களை பெற விரும்பக்கூடியவர்களாக பொதுவாக இருக்கிறோம். பிற மக்களுடைய வார்த்தைகளை, இனிமையான சொற்களை, அல்ல நம்மை கண்டு அவங்களுடைய மதிப்புகள், நம் சார்ந்த மதிப்புகள் அதிகமாகணுன்ற எண்ணத்துல சாதாரண உடை சம்பந்தமாக இந்த அளவுக்கு நாம கவனம் கொள்ளும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கொடுத்த உயர்வுகள் இல்மின் ரீதியா இருக்கும் பொழுது, அந்த இல்மிற்கு எந்த அளவுக்கு கண்ணியங்கள், எந்த அளவுக்கு கவனங்கள், எந்த அளவுக்கு மரியாதை நாம கொடுக்கணும். கண்டிப்பாக இப்படிப்பட்ட மார்க்கம் சம்பந்தமான இந்த கல்வியை கற்கும் பொழுது நிறைய தடைகள் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக நல்ல இல்மு கத்துக்கும் பொழுது தடைகள் இல்லாம வந்துடாது. பொதுவாக ஒரு மனிதனை கஷ்டங்கள் இல்லாம இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆனந்தமான வாழ்க்கை வாழட்டும், எவ்வளவு பெரிய செல்வ செழிப்புகள் மிகுந்த வாழ்க்கை வாழட்டும், அவனுக்கு அவன் தரம் மிகுந்த சோதனைகள், கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது புதுசு கிடையாது. இவ்வளவு காசு பணம் சம்பாதிச்சுட்டா வாழ்க்கையில கஷ்டமே இருக்காதுன்னு இப்போ தோணும். அந்த காசு பணம் வந்த பிறகு அந்த காசு பணத்துக்கு ஏற்றவாறு கஷ்டங்களை கொண்டு வந்து கொடுப்பான். கஷ்டங்கள் இல்லாம எந்த மனிதனும் இருக்க முடியாது. கஷ்டங்கள் இல்லாம ஒரு மனிதன் இருக்கிறா அப்படின்னா நபியின் வார்த்தைகள், நபி சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாசியின் அடையாளம் அது. எப்படி? பொதுவான செல்வங்களை விடுங்க, உடம்பு ரீதியான கஷ்டங்கள் கூட வரல அப்படின்னா நபி சொல்லுவா அடையாளப்படுத்துவாங்க, நரகவாசியின் அடையாளம் அது. ஒரு நபர் நபி கிட்ட வருவாங்க, நபி கேட்பாங்க, அவஜத்த உம்ம மில்தம், தோழரே உங்களுக்கு உம்மு மில்தம் வந்திருக்கா? உம்மு மில்தம்னா என்ன? பொதுவா அரபியில சொல்லுவாங்க, நம்ம ஜுரம் சொல்லுவோம்ல, இந்த ஜுரத்துக்கு அரபியில ஹும்மான்ற ஒரு பெயர் இருக்கு, இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு ஜுரத்துக்கு. அதுல ஒண்ணு உம்மு மில்தம். நபி கேட்டாங்க அந்த தோழரை பார்த்து, உங்களுக்கு ஜுரம் வந்திருக்கா?
அந்த சஹாபி அந்த தோழர் நபி கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உம்மமில்லம்னா என்ன, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதுக்கு நபி சொல்லுவாங்க, நம்ம தோலுக்கும் சதைக்கும் மத்தியில இருக்கக்கூடிய சூடான ஒண்ணு, நம்ம சதைக்கும் தோலுக்கும் மத்தியில சூடாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஜுரம்னு சொல்லுவோம்ல, அது கரவில சொல்லுவாங்க. இப்படி அதுக்கு அந்த மனிதர் சொல்லுவாரு, இல்ல நபி, எனக்கு இது வரைக்கும் அப்படி எது வந்தது கிடையாது. எப்படி சொன்னாங்க? எனக்கு இது வரைக்கும் அப்படி வந்தது கிடையாது. நபி செகண்ட் क्वेश्चन கேட்கிறாங்க, வஜத்த சுதா, சுதானா என்ன கேட்க, நபியே எனக்கு சுதானா எனக்கு விவரிச்சு கொடுங்க. நபி கேட்டாங்க, உங்களுக்கு சுதா வந்திருக்கா? சஹாபி கேட்கிறாங்க, சுதானா என்ன சொல்லுங்க நபியே. நபி சொல்லுவாங்க, சுதா அப்படின்றது தலையில் ஏற்படக்கூடிய வலி, தலைவலி வந்திருக்கா? சொல்றாங்க, எனக்கு அதுவும் வந்தது கிடையாது நபி. அப்ப அந்த நபரை குறித்து நபி சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நரகவாசியை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா இவரை பாருங்க. ஹதீஸ் இருக்கு, ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கு. நபி சொல்லுவாங்க, நரகவாசிகளை பார்க்க விரும்புறீங்களா, இவரை பாருங்க. என்ன அர்த்தம்? இவர் நரகவாசின்னு கிடையாது. இந்த குணம் இருக்குல்ல, எந்த ஒரு கஷ்டம் எனக்கு இதுவரைக்கும் வந்தது கிடையாது, அல்லது அதிகமா வந்தது கிடையாது, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கைய நபி இங்க எடுத்து காண்பிக்கிறாங்க நரகவாசிகளின் வாழ்க்கையாக. நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கையாக நபி சொல்லுவா, கஷ்டங்கள் இல்லாம இருக்குதாக. பொதுவாக புரிஞ்சுக்கணும், கஷ்டங்கள் இல்லாம நம்முடைய எந்த ஒரு காரியமும் நமக்கு இலகுவாக கிடைச்சிடாது. ஆக இல்ம் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பொக்கிஷங்கள்ல ஒண்ணு, நம்முடைய இஸ்லாம உள்ளடக்கிய ஒண்ணு, உண்மையான மார்க்கத்தை கெட்டு போன விஷயங்களை விட்டு பிரித்து காட்டக்கூடிய ஒண்ணு. இந்த சரியான இல்ம கத்துக்க போறோம் அப்படின்னா நிறைய தடைகள் கண்டிப்பாக இருக்கும். நமக்கு போகணும்ன்ற எண்ணம் இருக்கும், இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்கும், போயிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து மார்க்கத்தை கத்துக்கிறோம்ன்ற ஆர்வங்கள் இருக்கும். உலகத்துடைய ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்கும். இப்ப வேணும் அப்புறம் வைக்கிறான், இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த உலக காரணங்கள் மையமாக கொண்டு நாமளும் நிறைய விஷயங்கள், நிறைய கிளாஸஸ், நிறைய வகுப்புகள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நமக்கு ஆசை இருக்கும், இருந்தும் தவிர்த்திருக்கும். போக வேணாம், வேற காரணங்கள் கண்டிப்பாக அங்க இருக்கும். நமக்கு கண்டிப்பாக காரணங்கள் நிறைய இருக்கலாம். எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் அந்த மஜ்லிஸுல் கைருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. சஹாபாக்கள் மத்தியில பார்க்கலாமே, சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹதீஸ் கத்துக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் பயணம் செய்வாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸை பத்தி கேள்விப்படுவாங்க. இந்த ஹதீஸ் இந்த சஹாபி கிட்ட இருக்கு, இந்த சஹாபி எங்க இருக்காரு, யமன்ல இருக்காரு. அப்ப இங்க இருந்து யமனுக்கு போகணும், எவ்வளவு தூரம், அதெல்லாம் பொருட்படுத்தல. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி நிறைய மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. மிகச்சிறந்த சஹாபாக்கள் ஒருத்தவங்க. அவங்க இருப்பாங்க, செய்தியை கேட்பாங்க. இந்த அளவுக்கு இந்த இடத்துல அப்துல்லா பின் உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஹதீஸ் ஒன்று இருக்கு. ஒரு வாகனத்தை வாங்குவாங்க, தனக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுப்பாங்க, வேற எந்த நோக்கமும் கிடையாது. கிளம்புவாங்க, சொல்லுவாங்க, ஃபஸிர்து இலைஹி ஷஹரா, நான் 1 மாதம் பயணத்தை மேற்கொண்டேன், 1 மாத கால பயணத்தை மேற்கொண்டு அந்த நபருக்கு, அந்த சஹாபி கிட்ட போனேன். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி கிட்ட போறாங்க ஹதீஸ கத்துக்கிறதுக்கு. எத்தனை ஹதீஸ் கத்துக்கிட்டாங்க? வெறும் ஒரே ஹதீஸ போய் கேட்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு ஹதீஸ் இருக்கு, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஹதீஸ நான் என் காது கூட கேட்காம இறந்து போக நான் ரொம்ப வெறுக்கிறேன், நான் அந்த ஹதீஸ நான் உங்க மூலமாக கேட்காம இறந்து போறதை நான் வெறுக்கிறேன் நான். சுப்ஹானல்லாஹ். யாரு? ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி கிட்ட தங்கிட்ட இல்லாத ஒரு இல்ம, ஒரு ஹதீஸ கத்துக்கிறதுக்காக 1 மாத காலம் பயணத்தை மேற்கொண்டு போறாங்க. அவங்களுக்கு குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய நிலைமை இல்லையா? இப்ப எல்லாரும் இப்படியே கிளம்பிடணும்னு சொல்ல வரல. நமக்கு நம்முடைய பகுதியில நம்முடைய மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாம அதை பேணணும். அட்லீஸ்ட் முயற்சியாச்சும் செய்யணும். எடுத்தவுடன் அறிவிப்பு செய்யும் பொழுதே கண்டுக்காம போயிடுறது, இதுவும் நல்ல பழக்கம் கிடையாது. அறிவிப்பு செய்யப்பட்ட பிறகு அந்த நிகழ்ச்சியை பற்றின கவனங்கள் இல்லாமல் இருக்கு, இதுவும் நல்ல பழக்கம் கிடையாது. இந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்முடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தானே மட்டுமே தவிர வேறு எந்த உலக லாபத்துக்காக வேண்டி கிடையாது. ஏன்னா
சலஃபுகள் சொல்லுவாங்க அஹ்லு சுன்னஹுல் கலீல், அஹ்லு சுன்னா மக்கள் ரொம்ப குறைஞ்சவங்க. ரொம்ப ஈஸியாக நம்முடைய குழந்தைகளை பிற மக்கள் அவங்க தரப்புல கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளை ஏன் பக்கத்துல நின்று தொழுக பயப்படுறான், என்னுடைய பொண்ணு ஏன் முன்னாடி தொழுக பயப்படுது, என்னுடைய வீட்டு மக்கள் ஏன் முன்னாடி அமல் பண்ண பயப்படுறாங்க, நான் இல்லாத நேரத்தில் என்ன அமல் பண்ண போறாங்க, எனக்கு என்ன தெரியும் அமல்களை பற்றி, தவறுக்கு இருந்து யார் சுட்டி காட்டுறது? புரிஞ்சு கண்பார்ந்தவர்களே, நம்முடைய இல்ம் வெறும் நமக்கான இல்ம் மட்டும் கிடையாது, நம்முடைய குடும்ப மக்களின் பொறுப்பு நமக்கு இருக்கு. நபி சொல்லி கொடுத்தா குல்லுக்கும் ராஇன், நீங்க எல்லோருமே பொறுப்புதாரிகள் தான். நான் பெரியவன் சின்னவன், வீட்டுல அண்ணன் இருக்கான் அக்கா இருக்கான், இதெல்லாம் கணக்கே இல்லை. எல்லா தனிநபரும் பொறுப்புதாரிகள் தான். எல்லோருக்குமான பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கு. நபி சொன்னாங்க அர்ரஜுலு ராஇன், ஒரு ஆண்மகன் தன் வீட்டு மக்கள் சம்பந்தமான பொறுப்புகளுக்கு உட்பட்டு இருக்கிறார். அல்லாஹ் கிட்ட அந்த பொறுப்புகள் கேட்கப்படும், கேள்விகள் கேட்கப்படும். நீ இவ்வளவு சம்மதிச்சியா, இவ்வளவு விட்டுட்டு போனியா, அந்த கேள்விகள் எல்லாம் பிறகு. உங்களுடைய பொறுப்பு சம்பந்தமாக எந்த பொறுப்புகள் உங்களுக்கான பொறுப்புகளாக நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அந்த பொறுப்பு சம்பந்தமான கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். நம்ம வீட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு நாம கவனங்கள் கொடுத்திருக்கோம், என்னுடைய இஸ்லாம் எப்படியோ நாங்க போறோம் இங்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணிக்கிட்ட வீட்டுல என்ன போய் சொல்லி கொடுத்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச 10ல் 2 பேர் சொல்லி கொடுத்திருக்கோமா? நாம இதை நமக்குள்ள மட்டும் வச்சுக்க கூடிய விஷயம் கிடையாது. இந்த இல்ம் ஒரு அமானிதம், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் அப்படின்னா அவங்களுக்குள்ள மட்டுமே இருக்கின்றதுக்காக அல்ல, நபிமார்களுக்கு கொடுக்கப்படுது. நபிமார்களை அல்லாஹ் இந்த இல்முக்காக தேர்ந்தெடுக்கிறவன்னு அர்த்தம். அது உம்மத்திற்கான இல்ம், அமானிதமான மக்களுக்கு மட்டுமே அல்லாஹ் இல்ம கொடுப்பான். யாரு அமானிதமாக அதை பேணுவார்களோ, அமானிதமாக எடுத்து வைப்பார்களோ, இத்தகைய சிறந்தவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் சிறந்த ஞானங்களை கொடுப்பான். அதனாலேயே இல்முக்காக அல்லாஹ் நபிமார்கள் தேர்ந்தெடுத்தான், ரிசாலத்துக்கு அல்லாஹ் தாத்தா ரசூல்மாவை தேர்ந்தெடுத்தான். புரிஞ்சுக்கணும், கஷ்டங்கள் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வந்துடாது. ரொம்ப முக்கியமாக இல்மு கத்துக்கும் போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய மறதிகள் சொல்றோம்ல, நிறைய கத்துக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்கிறோம், மறந்து போயிருது. இங்கதான் ஜும்மால உட்கார்ந்து பேசுவோம். இன்னைக்கு ஜும்மால வந்த உங்கள நிறைய பேர் போன ஜும்மா வந்திருப்பீங்க. போன ஜும்மாவுடைய தலைமை பத்தி கேட்டு அதுவே யோசிக்க கூடிய நேரமா நமக்கு அமையுது. என்ன தலைமை பத்தி பேசினாங்க, எப்ப போன ஜும்மாலதான். அதுக்கு நடுவில் எந்த ஒரு தரிசனம் கலந்திருக்க மாட்டீங்க அதிகமாக. அந்த அளவுக்கு ஆர்வங்கள் நமக்குள்ள இப்ப இல்லாம போயிருச்சு. ஜும்மா கூட ஏன் வரும், குத்துபாக்களை கேட்கணும்னு வரக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. அல்லாஹ் கடமை ஆக்கிட்டா வாரத்து இதாச்சும் சொல்லிட்டு போயிருவோம். ஒரு நாள்ல தினசரி தொழுகைகள் இந்த அளவுக்கு அலட்சியமாக பார்க்கப்படுது. ஜும்மா வச்சு கலந்துப்போம், பார்க்க முடியுதானே? எல்லா பள்ளிகள்லையும் ஜும்மாவில் நிரம்பக்கூடிய மக்கள் வேறு தொழுகையில் நிரம்ப மாட்டாங்க. இந்த அளவுக்கு அலட்சியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கு. இங்க நம்ம கேட்கிற விஷயங்கள் அதிகமாக மறந்து போறதுக்கான காரணமும் நம்முடைய பாவங்களை அமையும். சுப்ஹானல்லாஹ். இமாம் ஷாஃபிஈ அலைஹி ரஹ்மா கேட்பாங்க தன்னுடைய ஆசிரியர் கிட்ட. அது இமாம் ஷாஃபிஈ அலைஹி ரஹ்மா 2 கவிதை வரிகளை பேசுவாங்க. 2 கவிதை வரிகளை எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் நான் என்னோட ஆசிரியர்கிட்ட கேட்டேன், அவங்க பதில் கொடுத்தாங்க. எங்க மதரசால உமராபாத்ல எல்லா புத்தகத்திலையும் முதல் அட்டை திருப்பின உடனே அந்த வரிகள் பதிக்கப்பட்டிருக்கும். எல்லா மாணவர்களும் படிப்போம். மறந்து போறதுக்கான மிகச்சிறந்த வழிமுறை அந்த 2 வரிகளுக்கு காண்பிக்கப்படும். நம் ஷாஃபிஈ தன்னுடைய ஆசிரியர் கிட்ட கேட்பாங்க, வக்கீ அவங்க பேர் அலைஹிம் ரஹ்மா. நம் ஷாஃபிஈ சொல்லுவாங்க, ஷகவுது இலா வக்கீஇன் சூஅ ஹிஃப்தி. நான் என்னுடைய ஆசிரியரான வக்கீ அவங்க கிட்ட என்னுடைய மறதியை பத்தி பேசுறேன். ஞாபக சக்தி ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப மந்தமா இருக்குது, மனப்படமா. யாரு சொல்றா? இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க, ஞாபக சக்தி எனக்கு ரொம்ப குறைவா இருக்கு, எனக்கு ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், கொண்டு போய் நிக்கிறேன் என்னோட ஆசிரியர் கிட்ட. அவங்க சொல்றாங்க, அர்ஷதனி இலா தர்கில் மஆசி, என்னுடைய பாவங்களை விடுறதுக்கு எனக்கு டிமாண்ட் பண்ணாங்க. பாவங்களை விட்டு சொல்லி கொடுத்தாங்க, பாவங்களை விட்டு ஒதுங்குங்கன்னாங்க. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஞாபக சக்தி குறைஞ்சுக்கிட்டு இருக்கு,
கொடுக்கப்படுற பதில் என்ன? பாவங்களை விட்டு தள்ளி வாங்க. செகண்ட் லைன் ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. அக்பரனி பி அன்னல் இல்ம நூருன் வ நூருல்லாஹி லா யுஅதா லிஆசி. என்ன சொன்னாங்க? இந்த இல்ம்ன்றது அல்லாஹ்வுடைய நூர், மார்க்க கல்வின்றது அல்லாஹ்வின் நூர். அது அல்லாஹ் தன்னுடைய நூரை எந்த பாவிகளுக்கும் கொடுக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இப்படி மார்க்க கல்வி கத்துக்கிற விஷயங்கள் மனசுல நிக்க மாட்டேங்குது, மறதியா இருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு வழி, மிகப்பெரிய காரணம் நம்முடைய பாவங்கள். ஆக நாம நம்முடைய பாவங்களை சரி பண்றது மூலமாக ஏதோ அங்க கத்துக்கிறோம்ல இல்முகளை, அந்த இல்முகளை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், பாதுகாத்துக்க முடியும். நம்ம இல்மு சும்மா கிடையாது பார்ந்தவர்களே. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மைகள் மிகுந்த வார்த்தைகள். மலக்குமார்கள் தேடிக்கிட்டு இருக்கிற கூட்டங்கள் நீங்க எப்ப மஜ்லிஸுல் கைர்ல இருக்கும் பொழுது, மஜ்லிஸுல் திக்ர்ல இருக்கும் பொழுது, நல்ல அமர்வுகள்ல இருக்கும் பொழுது, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய, இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அமர்வுகள்ல இருக்கும் பொழுது மலக்குமார்கள் உங்களை தேடுவாங்க. அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சொல்றதுக்கு அவங்க தேடுவாங்க. மலக்குமார்கள் நமக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்ப நல்ல இடத்துல இருக்கும் பொழுது, இல்ம கத்துக்கிறதுக்காக நம்முடைய நேரங்களை, உலகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இருக்கிறோம்ல, அந்த நேரங்கள் நாம கஷ்டங்களை தாண்டி கொடுக்கிற நேரங்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய பர்க்கத்துகளை கொண்டு கொடுக்கிறான். பார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கணும், இந்த இல்முக்காக நாம அதிகமான கஷ்டங்களை மேற்கொள்ளணும், வரக்கூடிய தடைகளை மிகுந்த இல்முக்காக நேரங்களை கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் நமக்கு போகக்கூடிய அளவுல ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா முழுமையா கலந்துக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாச்சும் போய் உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு வரணும். ஏன்? இது நமக்கு அல்லாஹ்வுடைய நூறுகள் பர்க்கத்து இறங்கக்கூடிய இடமாக இருக்கு. நமக்கு அது என்னால ஃபுல்லா போக முடியாது, 10 நிமிஷம் போறதுக்கு ஏன் போகணும்? ஷைத்தான் கண்டிப்பா சொல்லுவான், இந்த கஷ்டங்களை தடைகளை தாண்டியும் நான் இந்த மஜ்லிஸுல் கைருக்கு போறேன் அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்குள்ள அந்த ஈமான இன்னும் மீத வச்சிருக்கா அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்லியும் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம தயார்படுத்தி கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இப்னுல் ஜௌசி அலைஹிரஹ்மத்துல்லாஹ் அவங்களை பத்தி தஹபி அழகா குறிப்பிடுவாங்க தன்னுடைய புத்தகத்துல. இப்னுல் ஜௌசி அலைஹிர்ரஹ்மான் அவங்களை பார்க்கறதுக்காக மக்கள், மாணவர்கள் வராங்க, இல்ல வெளியில் யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்க வந்து மீட் பண்றது கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ண சொல்லுவோம்ல. யாராச்சும் கெஸ்ட் வந்து இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. அப்படி அவங்களை பார்க்க வரக்கூடிய மக்கள் வெயிட் பண்ண சொல்லும் பொழுது கூட இப்னுல் ஜௌசி அலைஹிர்ரஹ்மான் என்ன பண்ணுவாங்க, புத்தகங்களுடைய காகிதங்கள், பேப்பர்ஸ் இருக்குல்ல, பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்களா, இதை முறைப்படி அரேஞ்ச் பண்ணி வைங்க. எழுதுகோள்கள் இருக்கும்ல, எழுதுகோள்களை கொடுத்து ஷார்ப் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்களா. உங்க நேரங்கள் இப்படி வேஸ்ட் ஆகக்கூடாது, இல்முக்காக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய இந்த சின்ன உதவியாவது நீங்க பண்ணிட்டு போங்க. எப்ப? சும்மா உட்காரும் பொழுது. ஆக நம்முடைய இல்மு ரீதியாக நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கத்தான் போகுது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த இல்மு இல்லாம நம்முடைய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் பொழுது சொன்ன முதல் வார்த்தை ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொன்னா தெரிஞ்சுக்கோங்க, கல்வியை வளர்த்துக்கோங்க, அந்த ஒருவன் தான் ஒரே இறைவன், அந்த ஒருவன் தான் நம்முடைய வணக்கங்களுக்கு தகுதியானவன். என்ன அர்த்தம்? இது இங்க எதுக்கு அல்லாஹ் ஃபஅலம் வார்த்தை பயன்படுத்தணும்? தெரிஞ்சுக்கணும். வாய்ப்பட சும்மா உளறிட்டு சொல்லிட்டு போறது நமக்கு வெற்றியை கொடுத்துறாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்ன? எத்தனை நிபந்தனைகள் அதுக்கு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் பேண வேண்டி இருக்கு. ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கொள்வேன் கூட, நம்முடைய மார்க்கம் சம்பந்தமான குறிப்பாக மன்ஹஜு ஸலஃப்ல சஹாபாக்களுடைய புரிதலின் பால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அமர்வையும் நாம பொதுவாக தட்டி கழிச்சிடக்கூடாது. ஏதோ வேற ஊர்ல இருக்குது, வேற நாட்டுல இருக்கு அப்படின்னா யோசிக்கலாம். வேற ஊர்ல வேற ஏரியா நடந்தா கூட யோசிக்கணும், பிளான் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கா போயிட்டு வர்றதுக்கு. சுப்ஹானல்லாஹ். சமீபத்துல ஷேக் இம்ரானுடைய ஒரு தர்ஸ் நடந்துச்சு வாணியம்பாடியில, ரியாதுஸ் ஸாலிஹீன் ஹதீஸ் புக் சம்பந்தமாக. அந்த அமர்வுல கூட சுப்ஹானல்லாஹ் 2 நாட்கள் கொண்ட அமர்வு அது.
அந்த அமர்வுல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு மக்கள் வந்தாங்க. திருச்சி, சேலம், பாண்டிச்சேரி, மதுரைன்னு சொல்லி சொன்னா நல்லா பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. மார்க்கத்துக்காக, ஹதீதுகளுக்காக எப்படி ஆசிரியர்கள் நேரங்களை செலவு பண்றாங்களோ அந்த ஆசிரியர்கள் கிட்ட இல்ம கத்துக்கிறதுக்கு மாணவர்களும் அதே போல துணிச்சல் கொண்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வேலைகளை விட்டு வந்து படிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆக நம்ம சமீபத்துல கேட்கும் பொழுது பள்ளியில இல்ல அக்கம் பக்கத்துல இல்ம ரீதியான, இன்னும் குறிப்பாக சஹாபாக்களின் புரிதல் அடிப்படையில சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ கொள்கையின் பால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இல்மையும் நாம தட்டி கழிக்க கூடாது. நான் அப்ப சொன்ன அதே வார்த்தைகள் தான். முழுமையா கலந்துக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்காலருடைய பேச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்குறது முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். நம்முடைய மார்க்கத்துக்கு நாம தான் மிகப்பெரிய பொறுப்பாளி. இப்ப முஸ்லிமா இருக்கேன், முஸ்லிமாவே மரணிப்பேனா, மிகப்பெரிய கேள்விக்குறி. யாருக்கும் அந்த கேரண்டி கிடையாது. நபி இப்ராஹிம் கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட அலைஹிஸ்ஸலாம், என்னையும் என்னுடைய சந்ததியையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். நபி இப்ராஹிம் கேட்கிறாங்க. அப்ப நபி இப்ராஹிமுக்கே ஷிர்க் சம்பந்தமான நிம்மதி இல்லை அப்படின்னா எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்க முடியும்? ஆக எந்த அளவுக்கு இல்மை, தௌஹீத் சார்ந்த இல்மை அதிகப்படுத்திக் கொள்வோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஷிர்க் நம்மளை விட்டு தூரமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம தௌஹீதை வெளிமக்களுக்கு சொல்லிக் கொடுப்போமோ அந்த அளவுக்கு என்னுடைய வீட்டுல உங்க வீட்டுல ஷிர்க் ஈஸியா புகுந்துராது. மார்க்கத்தை அதிகமாக கத்துப்போம், மார்க்கத்தை அதிகமாக மக்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். மார்க்கம் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும், குறிப்பாக இல்ம ரீதியா இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பானோ, எந்த அளவுக்கு இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுப்பானோ, அனைத்து வாய்ப்புகளையும் அனைத்து சந்தர்ப்பங்களையும் முழுமையாக முறையாக பயன்படுத்திக்க கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி கொள்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்துணை காலம் நம்மை வாழ வைப்பானோ இல்மின் பசியோடு வாழ வைப்பானாக. அல்லாஹ் எத்துணை காலம் நம்மை வாழ வைப்பானோ இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வங்களை அதிகப்படுத்தியவர்களாக வாழ வைப்பானாக. எங்கெங்கெல்லாம் மஜ்லிஸுல் ஹைர் நடைபெறுகிறதோ, நபியினுடைய வார்த்தைகள் சஹாபாக்களின் புரிதலின் பால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, நமக்கு நம்மால் முடிந்த அனைத்து அமர்வுகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய மேலான பாக்கியத்தை வழங்கிடுவானாக. அல்லாஹ் எதுவரை நம்மை வாழ செய்வானோ உண்மையான முஸ்லிமாக, உண்மையான முஃமினாக, உண்மையான முஹ்சினாக, உண்மையான முத்தகியாக வாழ செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ ஈமானிய இஸ்லாமிய சிறந்த உயர்ந்த நிலையை அழைத்துக் கொள்வானாக. அல்லாஹ் நம்முடைய கடைசி அமல்களை அவனுடைய சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய அமல்களாக ஆக்கி கொள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய கோபங்களை தரக்கூடிய எந்த ஒரு அமலையும் செய்யாதிருக்க, அந்த அனைத்து விதமான பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. அல்லாஹ்வுடைய திருப்திகளை தரக்கூடிய அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய மேலான பாக்கியங்களையும் ஆற்றல்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் வ அதூபு இலைஹி. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ வஅலா. வபஅத். அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமையா இருக்குது. வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக பேண வேண்டிய விஷயங்களில் நபியின் மீதுள்ள ஸலவாத்துகளை வெளிப்படுத்துவதும் அடங்குது. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பாசத்தினை வார்த்தை ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய அழகான வாய்ப்பாக ஸலவாத்து சலாம் சொல்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆக இந்த ஸலவாத்துகளை அனுதினமும் அடிக்கடி ஊதக்கூடிய பழக்கங்கள் நாம் இருக்கணும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அதிகமாக நபியின் மீது ஸலவாத்துகள் நாம் சொல்லணும். அல்லாஹ்வுடைய திக்ருக்கு பிறகு நம்முடைய நாவுகள் அதிகமாக நபியின் மீது உள்ள ஸலவாத்து, நபியின் மீது செய்யப்படக்கூடிய செலுத்தப்படக்கூடிய சலாம்களை கொண்டு அல்லாஹ் நம் அனைவர்களின் நாவுகளை நினைக்க செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கக்கூடிய நாவுகளாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது நபியின் மீது ஸலவாத்துகளையும் சலாமையும் அதிகமாக
எத்தி வைக்கக்கூடிய நாவுகளாக அல்லாஹ் நம் அனைவர்களின் நாவுகளை ஆக்கியுள்வானாக. நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளை ஆக்கியுள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم اللهم آمين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم آمين. عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم جليلا جبارا يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.